தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். முருங்கை மரத்தை வெட்டி வளர்க்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை எதுக்கு சொன்னாங்கன்னே தெரியல. நாங்கள் எதுக்கு வெட்டுறோம்னா, இதோ இந்த கம்பளி பூச்சிக்காக தான். என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம். இந்த கம்பளி பூச்சி போகவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்குது. அது மட்டும் இல்லை, முருங்கைக்காயிலையும் மேலே ஒரு ப்ரௌன் கலர் லேயர் மாதிரி வருது. அதனால் இது ரெண்டுமே சரியாகணும்னா மரத்தை வெட்டி விட்டால் தான் ஆகும் போல இருக்குது. नोकी कोण पॉइंट ಯಾವುದು ಕೊಡುದು ಅಂತ ಯಾವ ಕೊಡುತ್ತಿದ್ದೀರಾ ಅವನು ಕೊಟ್ಟು ಇಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಒಳ್ಳೆ ಬೇಕಿದ್ರೆ ಬಂದ್ರೆ ಎಗ್ಲೆ ಉಳಿದಿದೆ உளுந்துச்சு மேலே நிறைய உளுந்துச்சு. எல்லா கிளைகளையும் வெட்டினதுனால எவ்வளோ முருங்காய் கிடச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டாச்சு. கொஞ்ச நாள் கழித்து ஃப்ரெஷ்ஷாக துளிர் விட்டு வரும். வந்ததுக்கப்புறமா அதை நான் காட்டுறேன். இப்போ சில நாள்கள் ஆகிருச்சு. சின்னதாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். புதுசாக வளரும்போது லைட் க்ரீன் கலரில் எல்லா கிளைகளும் இருக்கும். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் முருங்கை வெட்டி வளர்க்கணும்னு பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதை ஞாபகமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.